Hi, this is Suresh from Coimbatore கோவிலேருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்தில் நம்ம தமிழக அரசாங்கத்தினால அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாஸ், பணம் கட்டணங்கள் எல்லாம் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ இஷ்யூ ஆயிருந்தது. அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அந்த முடிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல முதல் பார்க்கணும், நம்ம சேனல் பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிங்க. தொடர்ந்து நிறைய எஜுகேஷன் அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில அந்த அரியர் எக்ஸாம்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ், அதாவது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியை தவிர ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து இதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. வைஸ் சான்சலர் சார் வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஏஐசிடிலேருந்து பிரச்சனை நடந்திருக்கு, கோர்ட்ல கேஸ் நடந்திருக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம். பட் அதர் யூனிவர்சிட்டிஸ் லைக் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ இல்லை வந்து பெரியார் யூனிவர்சிட்டியோ இல்லை வந்து மற்ற எல்லா யூனிவர்சிட்டியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய இடத்துல வந்து அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரிசல்ட்டை வந்து கொடுக்கறதா வந்து நம்ம வந்து பார்த்தோம். பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரிசல்ட்டை வந்து இடைக்கால தடை கொடுத்துருக்குறாங்க. இந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஜிஓல கொடுத்த ஆல் பாஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து தற்காலிகமா வந்து நம்ம வந்து அதை வந்து இப்போ நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் வந்து அதை கரெக்டா சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட அதாவது பல்கலைக்கழகம், டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த அரியர் எக்ஸாமினேஷன் ஆல் பாஸ் அப்படிங்கக்கூடிய அந்த அறிவிப்பை தற்காலிகமாக நிறுத்த சொல்லியிருக்காங்க. இதை பத்தி அந்த ரிஜிஸ்ட்ரார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து இது சம்பந்தப்பட்ட முடிவை வந்து ஆல் இண்டியா பார் கவுன்சில்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஜெனரல் மீட்டிங் போட்டு ஆல் இண்டியா பார் கவுன்சில்ல டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய முடிவு என்ன வருதோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம மேற்கொண்டு கொண்டு போகலாம். தற்காலிகமா இப்போது வந்து இந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் பாஸ்ங்கிறத நீங்க தடை பண்ணி நிறுத்தி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சட்டக்கல்லூரியிலேயே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கின்ற பொழுது மற்ற யூனிவர்சிட்டிக்கு கண்டிப்பா இதோட இம்பாக்ட் இருக்கும். அதனால இந்த ஆல் பாஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து மற்ற யூனிவர்சிட்டி இமீடியட்டா வெளியிடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நம்ம வெர்டிக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எதுவாக இருந்தாலும் ஒரு கரெக்டான முடிவுக்கு வர முடியும். வெர்டிக்ட் வரை வெயிட் பண்ணலாம். இதுதான் லேட்டஸ்டா நடந்த இந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன். வேற ஏதாவது நல்ல தகவல் இந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்தா இமீடியட்டா நம்ம சேனல்ல கொண்டு வந்து தரோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். வேற ஒரு நல்ல தகவலோட உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.